தாலி கட்டின கணவனோட சோழிய முடிக்க பார்த்த மனைவி கணவனையே காரை விட்டு ஏத்தி கொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மேவலூர் குப்பத்தை சார்ந்தவர் தான் ஹரிகிருஷ்ணன். அவருடைய மனைவி பவானி அதே ஊர்ல பிரியாணி கடை நடத்திட்டு வராங்க. அதே கடையில பிரியாணி மாஸ்டரா மதன்ராஜ் அப்படிங்கிறவன் வேலை செஞ்சுட்டு வரான். பிரியாணி மாஸ்டரான மதன்ராஜுக்கும் ஹரிகிருஷ்ணனோட மனைவி பவானிக்கும் ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் உருவாகுது. இவங்களோட தப்பான ரிலேஷன் பவானியோட ஹஸ்பண்ட் ஹரிகிருஷ்ணனுக்கு தெரிய வருது. உடனே பிரியாணி மாஸ்டரான மதன்ராஜ ஹரிகிருஷ்ணன் வேலையை விட்டு நிறுத்திடுறாரு. இதனால கோபம் அடைஞ்ச பவானியும் மதன்ராஜும் சேர்ந்து ஹரிகிருஷ்ணனை கொல்றதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. ஒரு கூலிப்படைக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுத்து ஹரிகிருஷ்ணனை கொலை பண்ண சொல்லிருக்காங்க. அந்த கூலிப்படையும் ஹரிகிருஷ்ணன் பைக்ல போயிட்டு இருக்கும் போது பின்னாடியே கார்ல வந்து பைக் அடிச்சு தூக்கி இருக்காங்க. சரி, சாதாரண ஒரு ஆக்சிடென்ட் தானேன்னு சொல்லிட்டு ஹரிகிருஷ்ணன் அசால்ட்டா விட்டுறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹரிகிருஷ்ணனுக்கு ஒரு போன் வருது. உன் மேல கார் ஏத்தனது ஆக்சிடென்ட் கிடையாது, அது ஒரு அட்டெம்ப்ட் மர்டர்னு சொல்றாங்க. அத பண்ண சொன்னதே உன் மனைவிதான்னு சொல்றாங்க. இத கேட்ட ஹரிகிருஷ்ணனுக்கு பயங்கரமான ஷாக்கு. மதன்ராஜுக்கும் கூலிப்படைக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதுல கடுப்பாகி கூலிப்படையில இருக்கவங்க ஹரிகிருஷ்ணனுக்கு போன் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. உடனே ஹரிகிருஷ்ணன் ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்துல பவானி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு.